எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என் கையில் 11 பில்டர்ஸுங்கிற இந்த யூடியூப் சேனல் மட்டும்தாங்க இருக்குது. இது மூலியமா என்னால் என்ன நல்லது பண்ண முடியும்னு நான் யோசித்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. ஓகே, இது மாதிரி நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்துட்டு இன்ன வரையிலும் 55 பேர் எனக்கு கால் பண்ணியிருக்கீங்க. இப்போ இந்த வீடியோவில் ஒன்று நான் தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ இடம் இருக்கிறவங்க எப்படி விற்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இடம் வாங்குறவங்க நம்ம யார்கிட்ட போய் வாங்குறதுன்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. நான் அதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன்னா, இடம் விற்கிறவங்களா இருந்தாலும் சரி, இடம் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, என் நம்பர் கீழே இருக்கும், அதுக்கு கால் பண்ணுங்க. கால் பண்ணிங்கன்னா அந்த நம்பரில் எனக்கு கால் பண்ணிவிட்டு என்கிட்ட இடம் இருக்குப்பா, எனக்கு விற்று கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் வந்து ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பார்க்குறீங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த இடத்துல இப்போ கோயம்புத்தூரில் ஒரு இடம் இருக்குது, ஒருத்தர் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி கோயம்புத்தூரில் இந்த இடத்துல எனக்கு ஒரு இடம் இருக்குதுப்பா, அதை எனக்கு விற்று கொடுப்பா அப்படின்னு சொன்னார்னா, நான் அந்த இடத்துல போய் ஒரு வீடியோ போட்டுட்டு நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு அந்த கோயம்புத்தூரில் அந்த இடம் வேணும் அப்படின்னாக்க எனக்கு டைரெக்டாக கால் பண்ணிங்கன்னா, நான் போய் வீடியோ எடுக்கிறதுக்கு நான் போய் அலையிறேன் இல்லைங்களா, அதுக்காண்டி தான். ஏன்னா எனக்கும் வந்து தொழில் இதுதான், சரிங்களா. நானும் உங்களுக்காக அலையிறேன் பண்ணுறேன்னா, இடம் விற்கிறவங்க ஒரு பர்சன்டேஜ், இடம் வாங்குறவங்க ஒரு பர்சன்டேஜ், மொத்தத்துக்கு 2% எனக்கு கொடுங்க. நான் நல்லபடியாக இடம் அந்த இடத்துல எவ்வளோ வேல்யூ போகுது, இவ்வளோ தான் வேல்யூ போகுதுன்னு இடத்துக்காரங்கள்ட்ட சொல்லிடுவேன். இடம் வாங்குறவங்க இவ்வளோ தாங்க போகுது, இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு 10,000 15,000 முன்ன பின்ன பார்த்து முடிச்சுக்குங்க அப்படின்னு டைரெக்டாக இடத்த வாங்குறவங்களும் இடத்த விற்கிறவங்களும் டைரெக்டாக உட்காந்து பேசுங்க. உங்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கும், டக்குன்னு முடியும். இதில் இப்போ இந்த மிலிட்ரி சார் இடம் வாங்கணும் இல்லைங்களா, நான் தான் கமிஷன் வைக்கலைங்க, எனக்கு எதுவுமே கமிஷன் வேணாம்னு சொல்லிட்டேன். ஆனால் அந்த மிலிட்ரி சார் இடத்துக்கு 5 புரோக்கர், நீங்கள் நம்பினாலும் நம்புங்க, நம்பாட்டி போங்க, 5 புரோக்கருங்க. இப்போ நான் வந்து ஒரு புரோக்கர் சொன்னேன் இல்லைங்களா, அந்த புரோக்கருக்கு கீழே 3 புரோக்கரு, அந்த புரோக்கருக்கு கீழே 3 புரோக்கரு, 6 புரோக்கர் மொத்தம், சரிங்களா. அப்போ இவர்கிட்ட 2%, யாருக்கிட்ட, மிலிட்ரி